ஏய், என்ன நல்ல டாக்டர்னு சொன்ன? நல்ல கண்ணோட லூசு மாதிரி இருக்கான். அக்கா, இவர் வெளிநாட்டுல எல்லாம் படிச்சுட்டு வந்தவரு. அறிவாளிங்கெல்லாம் கொஞ்சம் லூசு மாதிரி தான் தெரிவாங்க. By the way, I am a Dr. Anantha Ramakrishnan, FRCS, London. இதுல யார் வாயி அபாரம், யார் வாயி டமாரம்னு தெரிஞ்சுக்கலாமா? யார் இவ நிஜமாவே FRCS? எனக்கும் அதே டவுட் தானே. என்னது டமாரமா? இவன் தாண்டி பாக்குறதுக்கு பண்டாரம் மாதிரி இருக்கான். என்ன அப்படி பாக்குறேன்? நான் ஏன் அப்படி கேக்குறேன்னா, அப்பா அம்மாக்கு வயசாயிடுச்சுன்னா பிள்ளைங்களுக்கு பேச்சு வராம போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுக்கு காரணம் ஜெனடிக் பேக்ட். சரி, முதல்ல அவ வாய் பேசாம போறதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமோ? டாக்டர், முதல்ல பேஷண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. தோ அவதான் மாயா. எதையோ சாப்பிட்டு தான் அவளுக்கு பேச்சு வராம போயிடுச்சு. அப்படியா? வெரி பெக்குலியர் கேஸா இருக்கே. ஏமா, பேச்சு வராத வாய்க்கு ஏன் இவ்வளவு லிப்ஸ்டிக் போட்டுருக்க? ஆகாமி, நாக்கு நீட்டு நீட்டு நீட்டு. மூளையே இல்லாம இவன் மட்டும் டாக்டர் ஆயிட்டான். என் பொண்ணு லிப்ஸ்டிக் போட்டிருந்தா இவனுக்கு என்னவா? எச்சில் முடிங்காமி. குட் குட். நான் ஒன்னு தரேன், அத சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றியா? இந்தா. டாக்டர், அவளுக்கு சாக்லேட் தானே கொடுத்தீங்க, ஏன் துப்புறா? அது ரொம்ப பழைய சாக்லேட், கசப்பா தான் இருக்கும். டேஸ்ட் பல்ஸ் எல்லாம் நல்லா தான் வேலை செய்யுது. ஆனா ஏன் பேச்சு வரல? டாக்டர், அவளுக்கு ஏன் பேச்சு வரலன்னு நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். நீங்களே எங்களை கேட்டா எப்படி? என்னது? வழிச்சு நக்கனதுனால வாய்ஸ் போயிடுதா? டாக்டர், அவளுக்கு பேச்சு பாக்கியம் போனது காரணம் ஒரு தப்பான லேகியம். லேகியம் பாக்கியம் நல்ல ரைமிங்கா இருக்கே. டாக்டர், ப்ளீஸ் பி சீரியஸ். இது என் பொண்ணோட வாழ்க்கை. அவ த்ரோட்ட பாத்தீங்கல்ல, அதுல உங்களுக்கு எதுவும் தெரியலையா? பெருசா ஒரு ஹாஸ்பிடல்ல பில்லே தெரியுது. என்னது? என்னம்மா, பார்த்தா ராயல் ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க. பீஸா பர்கர் சாப்பிடுறத விட்டுட்டு ஏன் ஆடு மாடுங்க மாதிரி செடி கொடியெல்லாம் மேஞ்ச? டாக்டர், அதெல்லாம் பெரிய கதை. அதெல்லாம் இப்ப கேட்காதீங்க. இதுக்கு என்ன பண்ணலான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. ஆமா டாக்டர், பல ஹாஸ்பிடல்ஸ்ல பாத்துட்டோம், எல்லாருமே கை விரிச்சிட்டாங்க. சிட்டிலேயே பெஸ்ட் டாக்டர் நீங்க தானே சொன்னாங்க. இந்த வீட்ல நிம்மதியா தூங்க கூட விட மாட்டாங்க. ஐயோ, எதுக்குமா என் முறைக்கிறேன்? எனக்கு பசி மயக்கமா இருந்துச்சு. அதான் கொஞ்ச நேரம் லேசா தலை சாயலாமேன்னு சாஞ்சேன். அதுக்குள்ள அவங்க எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்களா? என்னது? நான் அங்க வரணுமா? எதுக்குடி? பாத்தியா, ஏதோ சாப்பிட எடுத்து வச்சிருப்பா போல இருக்கு. மாட்டிக்கிட்டா. அன்னைக்கு வேற வேலையே இல்ல. உள்ள வந்து ஒளிச்சு வச்சாலும் தேடி வந்து கண்டுபிடிச்சு அடிக்கிறாளே. என்னது? இந்த பிஸ்கெட்லாம் எடுத்துன்னு போய் நம்ம ஜிம்மிக்கு போடணுமா? ஐயோ, பேசாம நான் ஜிம்மியாவே பிறந்திருக்கலாமே. ஐயோ.
ஏய் மகா, ஏய் மெல்ல வாடா. என்ன சார்? 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ஷேர் ஆட்டோ காணோம், அதான் அவனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன சார் என்ன வந்து கேட்குறீங்க? பொய் சொல்லாதடா, அப்புறம் நான் வேற மாதிரி விசாரிக்க வேண்டியிருக்கும். நான் ஏன் சார் உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன்? அந்த ஆடிக்கார் மேட்லேருந்து அண்ணனே ஒரு வாரம் கம்மி தான் இருக்காரு. அண்ணன் இருக்கட்டும், தம்பிங்க நீங்க எதுவும் செய்யாம இருக்க மாட்டீங்களே? சார் எவனும் தொழிலெலாம் போத்து இல்லை, எல்லாரும் வீட்டு தான் இருக்காங்க. இல்லையே, நீங்க எவனும் வீட்டில் இருக்கிற ஆளுங்க இல்லையே. சார் உங்களுக்கே தெரியாதா? அண்ணன் பேச்சை நீயாவது மீறி இருக்குமா? ஒரு வாரமாக நாங்கள் எதுவும் பண்ணல சார். உங்க அண்ணன் இப்போ எங்கடா இருக்கான்? தெரியாது சார். சும்மா சொல்ற, கேஸ்லாம் எதுவும் இல்லை, சப்ப மேட்ரு தான். மார்க்கெட் இருப்பாரு, போய் பாருங்க. சார் என்ன சார் சொல்கிறான்? தம்பி தெரியும், அவன் தூக்கி இருந்தாலும் பொருள் இப்போ இங்கே இருக்காது. இதுக்குன்னே ஆளுங்க இருக்காங்க, அவங்கள போய் பார்த்தா உன் வண்டி கிடைச்ச மாதிரி தான். வாங்க போகலாம். வரேன் வாங்க. சரி சார். என்ன சார் என்ன இந்த பக்கம்? இவர் இந்த ஏரியா கான்ஸ்டபிள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது அவரோட மருமகன். அதுக்கு எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? ஏய் பாவண்டா, ஆட்டோ ஓட்டி பழப்பம் நடத்துறான். அவன் ஆட்டோ காணுமா? என்ன விசாரி வந்தீங்களா? ஏய் இல்லடா, சொல்றது கொஞ்சம் கேளுங்கடா. தம்பி யார் நீ? உனக்காக இத்தனை போலீஸ் தேடுது? இல்லைண்ணா, அந்த ஆட்டோ தானே எனக்கு எல்லாமே. சார் எடுத்தான்னு சொல்ல போறோம். தம்பி நாங்க பொருள் எதுவும் எடுக்கல, கிளம்புங்க முதல்ல. ஏய் வாங்க போலாம். சார் இருங்க சார், நான் பேசுகிறேன். போய் பேசு. இருமா. அண்ணா, என் பேர் பிரபா. நான் ஒரு ஆட்டோ டிரைவர்ண்ணே. ஏரியாவில் பசங்க சொன்னாங்க நீங்கள் பேச மாட்டேங்கன்னு சொல்லி. நான் இங்கே உங்களை பேச வைக்கிறதுக்கு வரலண்ணே. அவங்களும் உங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்கண்ணே. என்னோட ஷேர் ஆட்டோவை காணுண்ணே, வெள்ளை கலர்ண்ணே. அதை வச்சு தானே நான் என் பொழப்ப நடத்திட்டு இருக்கேன். எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு அது ஒன்று மட்டும்தானே இருக்கு. அது இல்லைன்னா என்னை எவனுமே மதிக்க மாட்டானே. என் வண்டி நம்பரு TN 59 A53 58. நீங்க அதை எங்கன்னா பார்த்தாலோ இல்லை யாருன்னா எதனா சொன்னாலோ உங்களை கையெடுத்து கும்புறேன்னு தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கண்ணே. அலமேல மணிமகுடம் என் தாய் தந்த